ஒரு பட்டப்படிப்பு பட்டம் கொடுக்கிறார்கள். அப்போ நிறைய படிநிலைகளை தாண்டி அவர்களுக்கு தேர்வு வைத்து அதில் எல்லாம் அவர்கள் தேர்ச்சி பெற்ற பின்னர் தான் அவர்களுக்கு பட்டமானது வழங்கப்படுகிறது. அப்படித்தான் ஞானியர்களும் பல சூழ்நிலைகளை கடந்து தவம் மேற்கொண்டு பல விஷயங்களை மேற்கொண்டு சித்தர்களாகட்டும் ஞானியர்களாகட்டும் இவங்க எல்லாமே அந்த பல படிநிலைகளில் சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டு அதையெல்லாம் கடந்த பின்புதான் அவர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருமை அவர்களை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பானது கிடைக்க பெற்றிருக்கிறது. எடுத்த இடத்துல யாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஆனால் நம்ம எல்லாமே என்ன நினச்சிக்கிறோன்னா, எந்த ஒரு முயற்சியுமே எந்த ஒரு தேர்வுமே எழுதாமல் இறைவனை கண்டுவிட வேண்டும், இறைவனை கண்டுவிட வேண்டும். இல்லை என்றால் இறைவனை பற்றி கேலி செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். இறைவன் இல்லை, இறைவன் இல்லை, இறைவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேலி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான் நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டியது. நீ இறைவன் இருக்கிறார் என்று சொல்வதன் மூலமாகவோ, நீ இறைவன் இல்லை என்று ஆணித்தனமாக சொல்வதன் மூலமாகவோ இறைவனுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட போகிறதானா ஒரு இடத்துலையும் கிடையாது. ஒரு அணு அளவு கூட அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. இதை முழுமையாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் போற்றுகிறீர்கள், தினம் தினம் போற்றுகிறீர்கள். இறைவா, ஈசா, மகேசா, சர்வேசா போற்றிக்கொண்டே இருக்கின்றோம். இறைவனுக்கு ஏதாவது உயர்வு வரப்போகிறதா? கிடையவே கிடையாது. இறைவனே இல்லைப்பா, இந்த உலகத்தில் இறைவனே இல்லை. இந்த நிறைய நாத்திகம் பேசுபவர்கள் பேசுவது போல, இறைவன் இருந்தால் இது நடக்குமா, இறைவன் இருந்தால் அது நடக்குமா, எங்கே உன் இறைவனை வரை சொல், எங்கே உன் இறைவனை இதை செய்ய சொல் அப்படின்னு பலவாறு இறைவனை தூற்றிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்படி தூற்றுவதால் இறைவனின் இயல்பான குணங்களிலிருந்து அவர் மாறுபடுகிறாரா? கிடையாது. நீங்கள் போற்றும் போது மகிழ்ச்சியாக வந்து ஆஹா அப்படிங்கிறதும் கிடையாது. நீங்கள் தூற்றும் போது அடடா நம்மளை போய் இருக்கிறவனை போய் இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இறைவன் அதற்காக வருத்தப்படுவதோ எந்த ஒரு குணத்திற்கு ஆட்படுவதோ கிடையாது. குணமில்லாதவர், குணமில்லாதவர்னா என்ன அர்த்தம்னா எந்த குணத்திற்கும் ஆட்படாதவர், எதற்குள்ளும் வரையறைக்குள்ளும் வரமாட்டார். இன்பம் துன்பம் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குள்ளும் ஆட்பட மாட்டார். அப்படியே தாமரை இலை மேலே தண்ணி விழுந்தால் எப்படி ஒட்டி ஒட்டாமல் இருக்குமோ அந்த மாதிரி அந்த பற்றுதல் அப்படிங்கிறதுலேருந்து அப்படியே விலகி நிற்கக்கூடிய தன்மை உடையவர் தான் இறைவன். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு சில பேருக்கு நிறைய நேரம் எடுக்கும். அவ்வளவு எளிதாக அனைத்துமே புலப்பட்டு விடுவது இல்லை. ஏன்னா இந்த மாயாசக்திகள்னு சொல்லக்கூடியது, மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறது போல் 6 கோடி மாயாசக்திகள் உங்களை சூழ்ந்தே இருக்கும், எந்த நேரத்திலும் சூழ்ந்துதான் இருக்கும். அவ்வளவு சாதாரணமாக நம்மளை இறைவனை உணர விட்டு விடுமானா? அப்படியெல்லாம் விடாது, விடப்படாது. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கும். ஏன்? அந்த அரிசியை சூழ்ந்துள்ள உமி போல இந்த ஆன்மாவை அந்த மாயையானது சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர வேண்டும், பக்குவப்படுத்தி அப்படியே பொறுமையாக அந்த மாயையிலிருந்து நாம் வெளிப்பட்டால் மட்டுமே அந்த ஆன்ம தரிசனம், இறை தரிசனத்தை நம்மால் பெற முடியும். நீ தொடர்ந்து முயற்சி செய்கின்றாய் அப்படிங்கும் போது அந்த மாய சக்திகளிலிருந்து நம்மால் படிப்படியாக வெளியே வர முடியும். ஆனால் இருள் போல தானே, அது எப்படிப்பட்டது? இருள் தன்மை உடையது. அப்போ அந்த இருளை போக்க வேண்டுமென்றால் உள்ளத்திலே ஒரு ஒளி அப்படிங்கிறது ஏற்பட்டால் மட்டுமே ஒரு வெளிச்சமானது அங்கு பிறக்கும். அங்கே தான் உங்களுக்கு தரிசனம் கிட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது.